கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கூலி தொழிலாளியை கொலை செய்த வழக்கில் அவரது மனைவி உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஓசூர் பார்வதி நகரைச் சேர்ந்த சரவணன், முத்துலட்சுமி தம்பதிக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். முத்துலட்சுமிக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சூர்யா என்பவருக்கும் கள்ளக்காதல் இருந்ததால் சரவணன் கண்டித்ததாக கூறப்படுகிறது. இதனால் சூர்யாவும் அவரது நண்பரும் சரவணனை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளனர். இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் முத்துலட்சுமி, சூர்யா, அவரது நண்பர்கள் சந்தோஷ் மற்றும் சக்தி ஆகிய 4 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடத்தூரில் நகை கடையில் நுழைந்து உரிமையாளர் நாகராஜ் குப்தா என்பவரையும் கடை ஊழியர்களையும் அன்பு என்பவர் கடுமையாக தாக்கிய சம்பவத்தை கண்டித்து வணிகர் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. சம்பவத்தன்று அவர் மேலும் 2 ஜவுளி கடை உரிமையாளர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியதாக போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தஞ்சை பாபநாசம் அருகே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் கொள்ளை முயற்சி நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புலவர்நத்தம் கிராமத்தில் வங்கியின் முன்பக்க ஷட்டர் உடைக்கப்பட்டிருந்த தகவல் வங்கி மேலாளருக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக காவல்துறைக்கு புகார் அளிக்கப்பட்டு ஆய்வாளர் நேரில் ஆய்வு செய்ததில் வங்கியின் மற்றொரு பூட்டு உடைக்க முடியாததால் நகை பணம் தப்பியதாக போலீசார் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.